கேக் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாவு பொருட்கள்லாம் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு நல்ல கிளீன் அண்ட் ட்ரையான பவுல் எடுத்துக்கோங்க. நல்ல ஈரம் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துட்டு இப்போ இதில் ஒரு அரிப்பு வச்சிருங்க. வச்சுட்டு இதில் நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்க இதில் எந்த இன்கிரீடியன்ட் எடுத்தாலும் நல்லா மேலே டேப் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு மெஷர்மெண்ட் சரியா கிடைக்கும். இப்போ நான் ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை உள்ள சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு ஸ்பூன் இல்லைன்னா விஸ்க் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. எல்லாமே கலந்து விட்டுட்டு ஈவனா வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். எப்பவுமே கேக் செய்யும் போது 2 ல இருந்து 3 டைம் இந்த மாதிரி நல்லா அரிச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் இந்த பேக்கிங் சோடா பவுடர் எல்லாமே வந்து ஈவனா மிக்ஸ் ஆகி கேக் வந்து நமக்கு நல்லா ஈவனா பொங்கி வரும். அப்படி இல்லைன்னா ஒரு இடத்துல மிக்ஸ் ஆகியும் சில இடத்துல மிக்ஸ் ஆகாத, ஒரு இடத்துல கேக் வந்து பள்ளமாவும் ஒரு இடத்துல நல்லா பொங்கி அந்த மாதிரி நமக்கு கேக் வரும். இதெல்லாம் இல்லாம நல்லா ஈவனா பொங்கி வரதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்றோம். எப்போ செய்யும் போதும் 2 ல இருந்து 3 டைம் வந்து நல்லா அரிச்சு எடுத்துக்கோங்க. மினிமம் 2 டைமாவது அரிச்சு எடுத்துக்கோங்க. அப்ப மாத்திட்டு இன்னொரு டைம் நல்லா அரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு 3 டைமுக்கு நான் அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் ரெடியா இருக்கு. இப்போ ஓரமா வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம முட்டையை பீட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒயிட் எக் தனியாவும் மஞ்சள் தனியாவும் நான் பிரிச்சு வச்சிருக்கேன். இந்த ஒயிட் எக் சேர்த்து நம்ம பீட் பண்ணும்போது நல்லா ஃபோமிங்கா நமக்கு வரும். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இதை சேர்த்துக்கிறோம். இதை உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி இப்போ பீட் பண்றேன். நீங்க ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணி கூட நீங்க பீட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஃபோமிங்கா வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு ஃபார்மிங்கா இருக்கணும். இப்போ வந்து இதுல சக்கரை சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப்பு சக்கரையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்படி சேர்த்துக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா கரைஞ்சிரும். அதுக்காக தான். இப்போ வந்து இதை ஒட்டுக்கா சேர்த்துக்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 3 ல இருந்து 4 டைம் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை இதே மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா கிரீமியா வரணும். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுல நம்ம யூஸ் பண்ற ஸ்பூனு விஸ்க் எல்லாமே வந்து நமக்கு நல்லா ட்ரையா இருக்கணும். ஈரம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்பதான் வந்து நமக்கு நல்லா வந்து கேக் வந்து நல்லா இது மாதிரி பொங்கி வரும். இப்ப இந்த அளவுக்கு நல்லா சர்க்கரை எல்லாம் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கிரீமியா இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதுல நீங்க யூஸ் பண்ற முட்டை எல்லாமே வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தீங்கனாலும் எடுத்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதுல யூஸ் பண்ணணும். இப்ப இதுல நம்ம வச்சிருக்கிற மஞ்சள் கரு உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப இது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இந்த மஞ்சள் கரு சேர்த்துக்கும் போது இந்த டைம்லயே வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்பதான் வந்து நமக்கு வந்து கேக்ல எக் ஸ்மெல் வராது. சேர்த்துட்டு இதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அந்த எல்லோ கலர் போயிட்டு நல்லா மாறி வரணும். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல நான் 1/4 கப் மெல்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இப்ப இதுவும் நல்லா மெல்ட் பண்ணி தான் இருக்கு. ஆனா வந்து ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கு. இதையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரே டைம்ல சேர்த்துக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தான் இதையும் பீட் பண்ணணும். நீங்க பட்டர் வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து வாசனை இல்லாத ஆயில் வந்து ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் அதே மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப இதுல வந்து நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். இதையும் வந்து ஒட்டுக்கா சேர்த்துக்க கூடாது. 3 ல இருந்து 4 டைம் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் சேர்த்துக்கணும். நம்ம வந்து முட்டையெல்லாம் நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் மாவு சேர்த்துட்டு ரொம்ப கலக்க கூடாது. கொஞ்சம் மாவு சேர்த்துட்டு இப்ப இது 1/4 கப் அளவுக்கு பால் காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். இதுவும் ரூம் டெம்பரேச்சர்ல தான் சேர்த்துக்கணும். சூடா சேர்த்துக்க கூடாது. இதையும் ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாவு கொஞ்சம் பால் கொஞ்சம் அந்த மாதிரி சேர்த்துட்டு இதே மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் இது மாதிரி சுத்தி திருப்பி கட் பண்ற மாதிரி இந்த மாதிரி தான் வந்து நம்ம இதை வந்து ஃபோல்ட் பண்ணி எடுக்கணும். ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்ப வந்து கேக் வந்து நமக்கு ஹார்ட் ஆயிரும். ரொம்ப மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கலக்க கூடாது. இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல ஸ்லோவா கலந்து எடுத்துக்கோங்க. மாவு ஜஸ்ட் கலந்து வந்தா போதும். நம்ம முட்டையெல்லாம் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் மாவு கொஞ்சம் பால் இது மாதிரி சேர்த்துட்டு அந்த ஒரு 3 ல இருந்து 4 டைம் அளவுக்கு சேர்த்து இதை நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விடும்போது நல்லா பவுல் அடியில வரைக்கும் வந்து நம்ம ஸ்பாச்சுலா உள்ள விட்டு எடுத்து கலந்து விடணும். மேலாப்புல கலந்தோம்னா மாவு வந்து அடியில தங்கிரும். அப்ப வந்து ஈவனா நமக்கு கலந்து வராது. வந்து மாவு சேர்த்துட்டு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து நல்லா ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க. லேசா கலந்து விடுங்க போதும். இப்போ வந்து நல்லா நம்ம எல்லாமே கலந்தாச்சு.
இந்த அளவுக்கு இருக்கணும். மாவு வந்து நமக்கு ரிப்பன் கன்சிஸ்டன்சில இருக்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும். இப்ப நம்ம கேக் வந்து மாவு ரெடியா இருக்கு. இதை வந்து கேக் பேன்ல சேர்த்தரலாம். 6 இன்ச் இருக்கிற ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன், ரவுண்ட் பேனு. இதுல வந்து ஒரு கொஞ்சம் பட்டர் இல்லைன்னா ஆயில் சேர்த்துட்டு நல்லா கிரீஸ் பண்ணிருங்க. இப்போ வந்து இதுக்குள்ள ஒரு பட்டர் ஷீட் போட்டுடலாம். அவ்வளவுதாங்க, சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம கேக் பேட்டர் உள்ள சேர்த்தரலாம். கேக் பேட்டர் ரெடி பண்ண உடனே வந்து நம்ம பேன்ல சேர்த்துடணும். வந்து ரொம்ப நேரம் வெளியில வச்சிருக்க கூடாது. இப்போ எல்லாத்தையுமே வந்து நல்லா ஸ்பாட்ச்ல வச்சுட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் வலிச்சு உள்ள சேர்த்துருங்க. இப்போ மாவு எல்லாமே உள்ள சேர்த்தாச்சு. இப்போ ஒரு குச்சி இல்லைன்னா ஒரு டிப்புக்கு இது மாதிரி வச்சுட்டு இது மாதிரி நல்லா அப்படி ஒரு ரவுண்ட் வந்து சுத்தி கலந்து விடுங்க. அப்போ வந்து ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்து நல்லா வெளியாயிரும். இது கூட ஒரு 2 டேப் அப்படி ஒரு 2-3 டைம் இப்படி டேப் பண்ணீங்கன்னா ஏர் எல்லாமே வெளியாயிட்டு நல்லா கேக் வந்து இதாயிரும். இப்ப குக்கர்ல நம்ம கேக்க பேக் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு குக்கரை ஒரு மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிருக்கேன். மூடி போட்டுட்டு உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உள்ள ஒரு ஸ்டாண்டு இல்லைன்னா ஒரு பிளேட் ஒன்று வச்சுட்டு நல்லா மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா ஹீட்டா இருக்கு. இப்போ வந்து நம்ம கேக் டின்ன உள்ள வச்சிடலாம். நல்லா சூடா இருக்கும், பார்த்து வைங்க. அளவுக்கு வச்சுட்டு இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு 45ல இருந்து 50 நிமிஷம் நல்லா சிம்ல வச்சுட்டு குறைவான தீயில வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 45 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு டூத் பிக்கு இல்லைன்னா ஒரு குச்சி வச்சு நீங்க குத்தி பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா ஒட்டாம வரும். இப்போ வந்து கேக் வெளியில எடுத்தாச்சு. ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஆற வச்சிருங்க. கேக் வந்து கம்ப்ளீட்டா ஆறிடணும். இப்போ வந்து இதை நம்ம வெளியில எடுத்துடலாம். நல்லா ஆறி வந்திருக்கு. இந்த ஷீட் எல்லாம் எடுத்துடலாம் நம்ம. அவ்வளவுதாங்க, நம்ம கேக் வந்து ரொம்ப சூப்பரா பேக் ஆகி வந்திருக்கு. பாருங்க, உங்களுக்கே தெரியுது பார்த்தா எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. நீங்க இதே அளவுல இதே மாதிரி செஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம்லயே உங்களுக்கு சூப்பரான கேக் வந்து ஸ்பாஞ்சியா நல்லா கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட், நம்ம கடையில இருந்து வாங்கிட்டு வர மாதிரியே நல்லா சாஃப்டா இருக்கும். பாருங்க, நாங்க கட் பண்றேன். எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. பாருங்க, ரொம்ப சாஃப்டா இருக்கு. அவ்வளவுதாங்க, நம்ம சூப்பரான ஸ்பாஞ்சி கேக் ரொம்ப ஈஸியா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.